நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. ஹல்லேலூயா. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் கூட வருகிறார். நீங்க சொல்லுங்க, உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலன். நீங்க சொல்லுங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலன். நீங்க சொல்லுங்க, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பலப்படுத்துகிற உங்க சத்த உயர்த்தும். ஆமென். எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். நீங்க சொல்லுங்க, இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நன்றுற இயேசு இருக்கிறார், எனது நன்றுற இயேசு இருக்கிறார், எனது நன்றுற இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பது. நீங்க சொல்லுங்க, இயேசு என்னோடு இருப்பதனால் நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதனால். என் இயேசு, இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். நீங்க சொல்லுங்க, உதவி செய்கிறார், எனக்கு பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இரு. நீங்க
கொடுத்து படிக்கிறாங்க ராஜா. இவர்களுக்கு நீர் நீர் ஆண்டவர் ஆசிரியராக இருந்து ஒரு டீச்சராக இருந்து அவங்களுக்கு சொல்லித்தாங்க ராஜா. அப்போ அவங்களுக்கு இருதயத்துக்குள்ள இருக்கிற எல்லா தேவையில்லாத சிந்தனையிலிருந்து அவர்களை விடுவீங்க ராஜா. இப்போ படிக்கும் போது வேற ஏதோ சிந்தனைகள், ஃபோனில் என்ன ஓடுதோ இல்லை ஏதோ ஒரு பாட்டு ஓடுதோ அதெல்லாம் எடுத்து போட்டு படிக்கும் போது படிக்கிறதுல மட்டும் அப்பா ஃபோக்கஸ் பண்ண அவங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவர் அப்பா நீங்கள் அப்பா அவங்க நல்லா படித்து அப்பா நல்லா +2 முடிச்சு ஆண்டவர் நல்லா காலேஜில் டிகிரிலாம் முடிக்க தேவைன்னா கத்தர் அவங்களுக்கு அனுகிற பாராட்டுங்க அப்பா. அவர்களுக்கான தேவை எல்லாத்தையும் நீ சந்திங்க தகப்பனே. இந்த நாளில் கூட இந்த வசனத்தை அவர்கள் மேல் விருதுக்காக நன்றி ராஜா. அவங்களுக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் அப்பா ஃபியூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தகப்பனே. ஆண்டவர் அப்பா அவங்களுக்கு இந்த வசனம் ஆண்டவர் பேசட்டும் தகப்பனே. அப்பா நாங்கள் பேசக்கூடாது, எங்கள் மாம்சத்தின் வாய் பேசக்கூடாது தகப்பனே, உங்களுடைய ஜீவ வாய் ஆண்டவர் பேசணும் தகப்பனே. ஆண்டவர் அப்பா இந்த வசனம் அவங்களுக்கு பேசி அவங்களை தூக்கி சுமக்கணும் ராஜா. அவங்களுக்கான எல்லா தேவையும் நீங்கள் சந்திங்க ஆண்டவர். அவங்க என்னென்ன கஷ்டங்களுக்குள்ளே போயிட்டு இருக்காங்களோ ஆண்டவர், அவங்களுக்கு என்னென்ன சிந்தைகள் இருக்கு அவங்க யாரும் பகிர்ந்து முடியாமல் இருக்கலாம் தகப்பனே. ஆண்டவர் நீங்கள் அவங்க கூட இருந்து அப்பா பேசுங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருங்க தகப்பனே. அவங்களுக்கு அப்பா அவங்களுக்கு இருக்க எல்லா பாரத்தையும் நீங்கள் சுமந்து கொள்ளுங்க ராஜா. அவங்க இருந்ததுக்கு எல்லா தேவையில்லாத பாரங்கள் சிந்தைகள் ஆண்டவர் நீ எடுத்து போடுங்க ராஜா. அப்பா அவர்களை மட்டும் நீ ஆசிரித்து வல்லமை நடத்துங்க, பொறுப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா நீர் அவர்கள் மேல் இறங்கி வந்து அப்பா அவங்களுக்கு ஒவ்வொருத்துக்கும் சமாதானத்தையும் அப்பா சந்தோஷத்தையும் கட்டிடுங்க ராஜா. அப்பா நீரை அவர்கள் இல்லத்தை காத்து கொள்ளும்படி அவர்கள் கூட இருந்து நீங்க வழி நடத்துங்க தகப்பனே. நீரே பொறுப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. எனக்குள்ள நிறைய நேரத்தில் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அப்பெல்லாம் வந்து நிறைய போர் நடக்கும் தானே. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடக்கும், போர் நடக்கும், சண்டை நடக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, பயங்கரமா சண்டை போட்டுட்டு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ராஜாங்க பெரிய பெரிய பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுரங்கத்துல ஒரு பள்ளம் தோண்டி அவங்க வீட்டில் ஒரு பள்ளம் தோண்டியோ அவங்க வீட்டுக்கு பின்னாடி எங்கேயோ என்ன பண்ணிடுவாங்க, அதை புதைச்சி என்ன பண்ணுவாங்க வச்சிருவாங்க. புதைச்சி வச்சுட்டு அவங்க வந்து அதை யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, செத்து போயிடுவாங்க. ஆனால் அவங்க சாகுற வரைக்கும் அவங்களுடைய இருதயம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே தான் இருக்கும். நம்முடைய புதையல் எங்கே இருக்குது, வீட்டுக்கு பின்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன், புதைச்சி வச்சுருக்கேன். வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்குது, புதைச்சிருக்குன்ட்டு கடைசி வரைக்கும் அதை என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்கவே மாட்டாங்க. கடைசியில் அவங்க செத்து போனதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து யாராவது வீடு கட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, குழி தோண்டும் போது அங்கே என்ன கிடைக்கும், ஒரு பாக்ஸ் கிடைக்கும். திறந்து பார்த்தோன்னே உள்ள ஃபுல்லாக தங்கம், வைடூரியம் இதெல்லாம் இருக்கும். அப்போ அதுக்கு பேர் தான் என்னது, பொக்கிஷம், புதையல், நிறைய சொல்லலாம். சரியா? ஸோ இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் உங்களுடைய இருதயம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்ம எதை ரொம்ப முக்கியமா யோசிக்கிறோமோ, எதை ரொம்ப விரும்புகிறோமோ அங்கதான் நம்முடைய இருதயம் இருக்குமா. எங்க இருக்குமா, எங்க இருக்குமா, வீட்டில். சூப்பர். நம்ம எதை அதிகமா விரும்புகிறோமோ அங்கதான் நம்முடைய இருதயம் இருக்குமா. இப்போ நிறைய நேரத்துக்கு நம்ம கல்யாணத்துக்கு போனோடனே, என் பையன்லாம் வந்து கல்யாணத்துக்கு போன உடனே அவன் முதல்ல போய் என்ன பண்ணிடுவான்னா, அங்கே என்ன பாப்கார்ன் போடுறாங்க, என்ன இது பஞ்சு மிட்டாய் தராங்க, என்ன மெனு எல்லாம் பார்த்துருந்துருவான். ஏன்னா கல்யாணத்துக்கு போகும்போதே அவனுடைய ஹார்ட்டில் என்ன யோசிக்கிறான்னா, நம்ம இன்னைக்கு சாப்பாடு சாப்பிட போகிறோம், ஓகேவா. ஸோ அது எல்லாமே எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஒரு தாட் தான், அது ஒரு இருதயம் தான். ஆனால் அவங்களுக்கு என்ன, நம்ம போய் என்ன பண்ண போகிறோம், ஸ்பெஷல் என்ன பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். நம்ம வீட்டில் என்றைக்குமே டெய்லியுமா பிரியாணி சாப்பிட்றோம், இன்னைக்கு ஒரு நாள் கல்யாணத்துக்கு போனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரியாணி சாப்பிட போகிறோம். அப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம்னா நம்ம மைண்டில் முதல்ல வளர்ந்துட்டு சோறு தான், பிரியாணி தான். ஏன்னா நமக்கு அது என்ன பண்ணும், ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் நம்ம இருதயத்து ஃபுல்லாக, நம்ம ஹார்ட் ஃபுல்லாக நம்ம என்ன சாப்பிட போகிறோம், என்னென்ன இருக்குது. ஆனால் 65 வீக்கில் பாருங்க எத்தனை அப்படிலாம் சொல்லுவோம்ல, மற்றவங்களுக்கு வச்சுருக்காங்க, நம்ம தேடுவோம். நம்ம மற்றவங்க இலையில வச்சது நம்ம இலையில ஏதாவது வைக்காம விட்டுட்டாங்களா அப்படின்னு பார்ப்போம். நான் பார்ப்பேன், நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ. விஷயத்தின் மேல ஆசையா இருக்கும்போது நம்முடைய ஹார்ட் எல்லாம் எங்க இருக்கு, நம்முடைய யோசனை எல்லாம் எங்க இருக்கு,
அந்த பொருள் மேலே தான் இருக்குது. இப்போ கல்யாணத்துக்கு போவோம், ஒரு பிரியாணி மேலே நமக்கு எப்படி ஆசை இருக்குதோ அப்படி தான் நம்முடைய ஹார்ட் எதை மேலே நம்ம ரொம்ப ஆசையாக ஆவலாக இருக்குமோ நம்முடைய இருதயம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. சரி, இந்த இருதயம் ஏன் ரொம்ப முக்கியம்? உங்கள் ஹார்ட் ஏன் ரொம்ப முக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹார்ட் இல்லாமல் நீங்கள் வாழ முடியுமா? ஏன் வாழ முடியாது சொல்லுங்க, அக்கா சொல்லுங்க. தெரியாதா? எத்தனை படிக்கிற? 7th படிக்கிறதுல ஹார்ட்டோட செயல்பாடு என்ன? ஹார்ட் என்ன பண்ணும்? நீ சொல்லுப்பா. ஹார்ட் என்ன பண்ணும்? ரத்தம், ஹார்ட் துடிக்கும். துடிச்சு என்ன பண்ணுது? ஹார்ட் என்ன பண்ணுது? யாருக்கு தெரியும்? இதுக்கு பதில் யாருக்கு தெரியும்? ஹார்ட்டோடைய செயல்பாடு என்னது சொல்லுப்பா. இங்க இந்த பக்கம் ஹார்ட் என்ன பண்ணுமா சொல்லுங்க. ஹார்ட் துடிக்கும்பா. என்ன அதாவது ஹார்ட் துடிக்கிறதுனால என்ன நடக்குது நமக்கு? சும்மா அது பாட்டு துடிச்சுனே இருக்கா? உங்களுக்கு தெரியலன்னா இப்ப கத்துக்கோங்க. ஓகேவா? நல்லா கவனிக்கணும். இங்க கவனிக்கணும். ஹார்ட் ஏன் துடிக்குது தெரியுமா? இப்படி துடிக்கும் போது அது பம்ப் பண்ணுது. என்ன பண்ணுது? பம்ப் பண்ணுது. அழுத்தம் கொடுத்து என்ன பண்ணுதுன்னா பிளட், நமக்குள்ள இருக்கிற ரத்தத்தை என்ன பண்ணுது? சுத்திகரிக்குது. என்ன பண்ணுது? கிளீன் பண்ணுது. என்ன பண்ணுது? கிளீன் பண்ணி எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெங்கெல்லாம் போய் என்ன பண்ணுது? சேர்க்குது. இங்க கொடுக்குற ப்ரெஷர் தான் நம்ம ஹார்ட் எவ்வளோ பம்ப் பண்ணுதோ அந்த ப்ரெஷர்ல தான் ரத்தம்லாம் என்ன பண்ணுது? நரம்பு வழியா போய் மூளைக்கு, கைக்கு, காலுக்கு என்ன பண்ணுது? ரத்தம் கொடுக்குது. சில பேர் மூளை செத்துட்டா கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஹார்ட் எடுத்துட்டு போய் இன்னொருத்தருக்கு வச்சு என்ன பண்ணுவாங்க? அந்த 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 ஹார்ட் என்ன பண்ணும்? வேலை செஞ்சிடும். ஆனா ஹார்ட் செத்து போச்சுன்னா எல்லாமே எதுவுமே என்ன பண்ண முடியாது? வேலை செய்ய முடியாது. ஹார்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே போலதான் இன்னைக்கு நம்ம சொல்ற இந்த ஹார்ட், இந்த இருதயம் எது தெரியுமா? சில பேர் சொல்றாங்க, நான் இதயத்தையே ஒன்று கொடுத்துட்டேன். சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? என் இதயமே என்கிட்ட இல்லை, என் ஹார்ட்டே என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு ஒரு ஹார்ட் போட்டு ஒரு நடுவில் ஒரு குச்சியில் ஒரு அம்பு விட்டு என்ன பண்ணுவாங்க? அதுலேருந்து ரத்தம் சொல்கிற மாதிரிலாம் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பெரிய அண்ணா அக்கெல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? அது இந்த ஹார்ட், இந்த ஹார்ட்டா, இந்த ஹார்ட்டா, லவ் ஹார்ட்டா? யார் சொன்னது? சூப்பரா, லவ் ஹார்ட் அது பேர். சரி, அந்த ஹார்ட் என்ன தெரியுமா? கவனிங்க. சரி, இன்னொரு கேள்வி கேட்குறோம், பதில் சொல்லுங்க. மனசுன்னு சொல்லுவோம் தெரியுமா? சரி, மனசுனா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு ஆடு, ஹார்ட், அது ஒரு ஹார்ட். சரி, மனசுனா என்னது? இதை நம்ம இருதயம் சொல்றோம். இருதயம் நமக்கு துடிக்குது. மனசுன்னு ஒண்ணு சொல்றோம்ல, அவருக்கு நல்ல மனசுப்பா அப்படின்னு சொல்றோம்ல, சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அவங்களுக்கு நல்ல மனசு, நல்ல மனசு வந்து உதவி செய்யும். அது கரெக்ட். மனசுனா என்ன? அதை சொல்லுங்க. மனசுனா என்னது? நமக்குள்ள ஒரு ஒரு கன்சைன்ஸ் இருக்கு. அதாவது மனசுன்றது என்னன்னா நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு காரியம், நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு காரியம், அதுதான் மனசு. இப்போ அம்மா நம்மகிட்ட ஒரு, நீங்க கவனிக்கீங்களாப்பா, அம்மா நம்மகிட்ட ஒரு காரியம் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நைட்டு நான் உனக்கு வந்து எங்கள் வீட்லேயே நான் உதாரணத்துக்கு இருக்கிறேன், ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய நடக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த சுண்டல் பார்த்துருக்கீங்களா? கொண்டக்கடலை தெரியுமா? வெள்ளை கலர் கொண்டக்கடலை. அந்த குழம்பு அப்படின்னு சொன்னால் என்னுடைய பையனுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடுவான். எப்படி ஃபிக்ஸ் ஆயிடுவான்னா, இன்னைக்கு நைட் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவனுடைய எண்ணம் என்னன்னா, அந்த குழம்பு அவனை என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. கரெக்டா? யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? அம்மா சொல்லிட்டாங்க இன்னைக்கு கொண்டக்கடலை குழம்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவனுடைய மனசு என்ன பண்ணுது? யோசிக்குது. ஸோ இப்போ பயன்படுதுன்னு நம்ம ஒரு சில விஷயத்தை செய்யறதுக்கு நம்முடைய மனசுல நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். இந்த இருதயம் அதுதான், மனசு தான். இப்போ நம்முடைய உயிர் வாழ்றதுக்கு, நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்கு நம்முடைய இருதயம் எவ்வளவு முக்கியமோ அதே போல நம்முடைய மனசு ரொம்ப முக்கியம். புதிய ஆவியை என்னுடைய இதயத்துக்குள்ள நீங்க வைங்க. என்னுடைய இதயத்தை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும், எங்களுடைய இதயத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க
பாதுகாத்து வழி நடத்துங்க. எங்க இருதயம் எப்பொழுதும் உண்மையே சார்ந்திருக்க உதவி செய்யுங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.